ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியும் குமரனோட அம்மாவும் வெளியில் உட்காந்துருக்காங்க. உள்ளுக்க குமரனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே குமரனோட வீட்டில் அவங்க அப்பா கிட்ட ஆனந்த் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கும்போது, கவலைப்படாதீங்க, குமரன் வந்து நல்லபடியாக திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்கிறாரு. அதை கேட்டு குமரனோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு, வார்த்தை நல்லபடியாக பழிக்கட்டும், நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க குமரனோட பெரியம்மாவும் அவங்க அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பெரியம்மா அவங்க ஆனந்தோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இல்லை, கண்டிப்பாக உயிரோடு வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே குமரனை காட்டுறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்கே ஆனந்தியும் குமரனோட அம்மாவும் இருக்காங்கல்ல. இப்போ குமரனோட அம்மா முதல்ல போய் பார்த்துட்டு ரொம்பவுமே எமோஷனலாகி ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அடுத்து ஆனந்தி பார்க்க போகிறாங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனுக்கு திடீர்னு ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிற மாதிரி நல்லா வராரு. அதை பார்க்குறாங்க இருக்க நர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே. நீங்கள் என்ன இவங்களோட ஒய்ஃபா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனந்தி அப்படியே மனசுக்குள்ளார ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, நான் அவங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து டாக்டர் வந்து நீங்கள் வெளியில் இருங்க, நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தி வீட்டில் குணவதி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆனந்தி மாட்டிக்கிட்டாங்க, குமரன் சார் தான் காப்பாற்றினார், அப்படி இல்லைன்னா ஆனந்தியோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாகவும் எமோஷனலாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி, கண்டிப்பாக குமரன் நல்லா ஆகிடுவார், சீக்கிரமாகவே திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே குமரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் குமரனை வந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியில் சொல்கிறாங்க. அதை கேட்டு வெளியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனோட அம்மாவாக இருக்கட்டும், ஆனந்தியாக இருக்கட்டும், எல்லாருமே கதறி அழுகுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த விஷயம் மட்டும், அதாவது குமரனை காப்பாற்ற முடியலங்கிற அந்த விஷயம் மட்டும் ஆனந்தி கண்ட கனவு அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ தான் கொஞ்சமே நிம்மதியாகுது. அடுத்து ஆனந்தி வந்து எப்படி இருந்தாலும் குமரன் சார் வந்து நல்லா ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் எந்திரிச்சு போய் குமரன் சாரை உள்ளே போய் பார்க்குறாங்க. குமரன் வந்து படுத்திருக்காரு, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நர்ஸுகிட்ட கேட்கும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ஆனந்தி யோசிக்கிறாங்க, சரி இதுக்கப்புறமும் நம்ம தாமதிக்கக்கூடாது, கண்டிப்பாக இது சம்மந்தமாக போய் அதாவது சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அப்படியே யோசிச்சுட்டு கிளம்புறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த அந்த மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக ஒரு ப்ரொமோ வரது கூட வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே குமரன் சார் வந்து சரியாயிடுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, ஆனந்தி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.